வணக்கம். மார்ச் 8 என்றாலே நம் அனைவருக்கும் நினைவில் வருவது மகளிர் தினம். நாம் பல்வேறு தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்னையர் தினம், காதலர் தினம், குழந்தைகள் தினம், இப்படி பல்வேறு வகையான தினங்களை நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். அதில் மகளிர் தினம் என்பதற்கு மட்டும் ஒரு நீண்ட நெடிய போராட்ட வரலாறு உண்டு. பொதுவாகவே இந்த தினங்கள் என்பது வீக்கர் செக்ஷனை மையமாக கொண்டு உருவாக்கப்படுவதுதான். வீக்கர் செக்ஷன் என்றால் என்ன? இன்னைக்கு குழந்தைகள் தினம் கொண்டாடுறோம். ஒரு குழந்தைய ஒருத்தன் அடிச்சான்னா அதனால திரும்பி அடிக்க முடியாது. அங்க அந்த குழந்தை ஒரு பலவீனமா கருதப்படுது. அந்த குழந்தையை உற்சாகப்படுத்துவதற்காக, அந்த குழந்தையை அரவணைப்பதற்காக, அந்த குழந்தையை மகிழ்விப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட நாள்தான் குழந்தைகள் தினம். அதுபோலதான் ஒவ்வொரு தினமும் இன்னைக்கு அதே போலதான் பெண்கள் இன்னைக்கு வீக்கர் செக்ஷனா கருதப்படுறாங்க. அதற்காகத்தான் பெண்கள் தினம் என்பதை அனுசரிக்கப்படுகிறது. பெண்கள் தினம் என்பது 1909ஆம் ஆண்டு அமெரிக்காவில் கொண்டாடப்பட்டது. அதன் பிறகு 1975ஆம் ஆண்டு ஐநா சபையால் பெண்கள் தினமானது பிரகடனப்படுத்தப்பட்டு முன்மொழியப்பட்டது. இன்று நாம் கொண்டாடுவது 117வது பெண்கள் தினம் விழா. இந்த பெண்கள் தினம் என்பது அன்றைய காலத்தில் பெண்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளை பெறுவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. அவர்கள் பல்வேறு உரிமைகளை இழந்தவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு சொத்தில் உரிமை இல்லை, ஓட்டு போடுவதற்கு உரிமை இல்லை, உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, வேலை நேரம் என்பது அதிகமாக இருந்தது, பணிபுரியக்கூடிய இடங்களில் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து அவர்கள் போராடினார்கள். அந்த போராட்டத்தின் விளைவாக சாதாரண மகளிர் சாதனை மகளிராக மாறிய ஒரு வரலாற்று பின்னணி தான் மகளிர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த காலத்துல பெண்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடி பெற்ற வெற்றியினால்தான் இன்றைய காலத்து பெண்கள் நாம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, பெண்கள் மேலாடை அணிவதற்கு உரிமை கிடையாது, ரவிக்கை போடுவதற்கு உரிமை கிடையாது. அன்றைய திருவிதாங்கூர் சமஸ்தானம், இன்றைய கன்னியாகுமரி மாவட்டமாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில், அந்த மாகாணத்தில் பெண்கள் மேலாடை அணிவதற்கு தோல் சேலை போராட்டம் என்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். ஏனென்றால் அங்கு பெண்களுக்கு எதிரான அவ்வளவு ஒரு கட்டுப்பாடு இருந்தது. அதிலும் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பெண்கள் மேலாடை அணிவதற்கு தடை இருந்தது. பெண்கள் மேலாடை அணிய வேண்டும் என்றால் அவர்களது மார்பகத்தை மூடி மறைத்து தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்றால் அதற்கு வரி செலுத்தக்கூடிய ஒரு கட்டாய சூழல் அங்கு நிலவி வந்தது. அதிலும் குறிப்பா பெண்கள் தன்னுடைய மார்பகத்தின் அளவுக்கேற்ப இரட்டை வரி செலுத்தக்கூடிய கொடுமையும் அங்கு நிலவி வந்தது. அதனை எதிர்த்து நாஞ்சலி என்ற ஒரு பெண் தனது போராட்டத்தை கையில் எடுத்தாள். நான் வரி செலுத்த முடியாது என்று வரி வசூல் செய்யக்கூடியவர்களுக்கு முன்னால் அவள் போராடினாள். பல்வேறு காலகட்டங்களில் அவர்கள் வரி செலுத்த இவளை கட்டாயப்படுத்தினார்கள். ஒரு கட்டத்தில் வெகுண்டெழுந்த அந்த நாஞ்சலி தனது மார்பை அறுத்து அவர்கள் முன்னே ஒரு வாழை இலையில் கிடத்தி, இது என்னிடம் இருப்பதால் தானே நீ வரி கேட்கிறாய், இதோ எடுத்துக்கொள் என்று அந்த இடத்திலேயே தனது உயிரை மாய்த்தாள். அதன் பிறகு அதை பார்த்த அந்த சமஸ்தான உரிமையாளர்கள் அந்த பிரச்சனையவே கைவிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு போராட்டத்தின் விளைவாக அப்படிப்பட்ட வரி செலுத்த வேண்டிய கட்டாயம் என்பது நிறுத்தப்பட்டது. பெண்கள் தங்களது மேலாடையை அணிந்தார்கள். அப்படிப்பட்ட போராட்டத்தின் விளைவாகத்தான் இன்றைய பெண்கள் பல்வேறு வகையான, இன்னைக்கு ஜன்னல் வச்சு போடுறோம், கதவு வச்சு போடுறோம், ஆரி ஒர்க்குன்னு போடுறோம், விதவிதமான ரவிக்கையை அணிந்து இன்று மகிழ்கின்றோம். அதே போலத்தான் 8 மணி நேர வேலை அப்படின்றது ஒரு கட்டத்தில் மாறுச்சு. தஞ்சாவூர் பகுதியில் அப்போ பெரிய பெரிய பண்ணையார்கள் தான் நில சுவான்தார்களாக இருந்தார்கள். தலித் பெண்கள், மற்ற பெண்கள் அந்த சுவான்தார்கள்ட்ட பண்ணையார்கள்ட்ட கூலி வேலைக்கு போவாங்க. தன்னுடைய அழுகிற குழந்தைக்கு நேரத்துக்கு பால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிலவி வந்தது. தன்னுடைய குழந்தைய மரத்தடியில், அந்த வயல்வெளியில் இருக்கக்கூடிய மரத்தடியில் தொட்டில் கட்டி போட்டுட்டு அவங்க அந்த வயலில் இறங்கி வேலை செய்யணும். பண்ணையார் எப்போ அந்த வயலை விட்டு கரையேற சொல்கிறாரோ அது வரைக்கும் அவங்க வேலை செஞ்சுட்டே இருக்கணும். குழந்தை பாலுக்கு அழுகும், அந்த தாய் பாலை கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணும், அந்த தாய் பால் கட்டிக்கும். அந்த வலி தாங்க முடியாமல் தன்னுடைய மார்பில் இருந்து பாலை பீச்சி அந்த வயல்வெளியில் விட்டுவா.
அதை பார்த்து ஒரு கவிஞர் கூட எழுதியிருந்தாரு. தஞ்சையில் விளையக்கூடிய நெல்மணிகள் காவிரி ஆத்து தண்ணியால் மட்டும் விளைந்ததல்ல, எம் தாய்மார்களின் முளைப்பாலில் நாங்கள் விளைந்தவை அப்படின்னு எழுதியிருப்பாரு. அப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் மீறி அந்த போராட்டத்திற்கு விளைவாக கிடைத்த வெற்றியில் தான் இன்னைக்கு நம்ம 8 மணி நேர வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பெண்கள் இல்லாத துறைகளே கிடையாது. எல்லா துறைகளிலும் பெண்கள் முன்னேற்றத்தை கண்டிருக்கிறார்கள். எல்லா துறைகளிலும் பெண்கள் பெரிய பெரிய பதவிகளை வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றிலும் அவர்களுடைய வளர்ச்சி என்பது நீண்ட நெடிய பயணமாக போய்கொண்டிருக்கிறது. ஆனாலும் இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை நிலவி கொண்டிருக்கிறது எல்லா தளங்களிலும். இன்னைக்கு நம்ம மகளிர் தினத்தை கொண்டாடுகிறோம். அப்படி என்றால் நாம் எந்த அளவுக்கு வளர்ச்சியை நோக்கி போயிருக்க வேண்டும்? இது ஒரு கொண்டாட்டமாக கருத வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறதா? இதை கொண்டாட்டமாக பார்ப்பதா, அல்லது ஒரு போராட்டத்தில் கிடைத்த வெற்றியாக இதனை நாம் பார்ப்பதா? இந்த கேள்வி ஒவ்வொரு வருடமும் திரும்ப 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 பல்வேறு சமூக மாற்றத்தை காணக்கூடியவர்களின் மனதில் எழுந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் இந்த போராட்ட வரலாறு என்பது இன்றைய காலகட்டத்தில் நிலையே மாறி ஒரு கொண்டாட்டமாக பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு தான் மகளிருக்கான அழகு போட்டி நடத்துவாங்க, மகளிருக்கான கோல போட்டி நடத்துகிறாங்க, மகளிருக்கான ஃபேஷன் டிசைன் அந்த மாதிரி ஒரு காம்படிஷன்ஸ் நடத்தி பெண்களை அலங்கார பொருளாக மேடையில் ஏற்றி அவர்களை ஒரு நுகர்வு பொருளாகவே பார்க்கக்கூடிய அந்த பழைய கட்டத்துக்கே அவங்கள கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு நிலவிட்டு இருக்குது. இதில் என்ன கிடைக்குது? இதில் எங்கே இருக்கு பெண்களுக்கான சுதந்திரம்? இதில் எங்கே இருக்கு பெண்களுக்கான விடுதலை? இந்த போட்டிகள் நமக்கு எதை கொடுக்க போகிறது? அதே போல இன்னைக்கு கல்லூரி மாணவிகளாக இருக்கட்டும், இளம் தலைமுறையினர் பல்வேறு பிரச்சனைகளை ஒட்டி சிந்திக்கக்கூடியவர்கள் மத்தியில் இன்னைக்கு கலர்களா சேலைகளை உடுத்தி கொண்டு குழுக்களாக, அது ஒரு வகையில சந்தோஷமான ஒரு விஷயம்தான். ஏன்னா அப்படியாவது பெண்கள் ஒரு அணியா ஒரு இடத்துல கூடி மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அது கொடுத்தாலும் கூட இதுல என்ன இருக்க போகுது? நம்ம கருத்து ரீதியா, நம்முடைய போராட்ட ரீதியா இன்னைக்கு பெண்கள் எந்தெந்த வகையில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எவற்றிலிருந்து விடுதலை பெற வேண்டும், இப்படிப்பட்ட சிந்தனைகளை உள்வாங்கி மாற்றத்தை நோக்கி போகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. பெண்களை பாதுகாப்பதற்கு எத்தனை சட்டங்கள் வந்தாலும் அவர்களுடைய நிலை மாறிய பாடில்லை. அவர்களுடைய பிரச்சனை என்பது நவீன வடிவமாகத்தான் எடுத்திருக்கிறது. அந்த காலத்தில் ஒரு பெண் ஒரு ஆணையோ, ஒரு ஆண் ஒரு பெண்ணையோ விரும்பினால், அவர்கள் காதலித்தால், அந்த காதல் திருமணத்தில் முடியவில்லை என்றாலும் கூட அவர்கள் எங்கிருந்தாலும் வாழ்க என்று ஒருவர் வாழ்த்தி விடைபெற்று சென்று விடுவார்கள். ஆனால் இன்றைய காதல் திருமணங்கள் ஆணவ படுகொலையில் தான் முடிகிறது, அல்லது ஆசிட் ஊற்றக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இதுதான் இன்றைய காதலுக்கும் அன்றைய காதலுக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப ஒரு பெண் தான் விரும்பிய ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்வதில் கூட தடை ஏற்படுகிறது. இதே போன்று அரசியலாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், எல்லா வகையிலும் ஒரு பெண்ணுக்குள்ள சுதந்திரம் பறிக்கப்படுகிறது. இன்று பொருளாதாரம் என்று எடுத்துக்கொண்டால், பொருளாதாரம் நிலம் யாரு கையில் இருக்கிறதோ அவர்களை சார்ந்துதான் அந்த அதிகாரம் என்பது இருக்கிறது. பெரும்பாலான நிலங்களும் பொருளாதாரமும் ஒரு ஆணை சார்ந்துதான் இருக்கிறதே தவிர அது பெண்ணுடைய பெயரில் இருப்பதில்லை. ஏனென்றால் பெண் தான் இரண்டாம் தாரமாக பார்க்கப்படுகிறாள், ஆண் முதன்மைப்படுத்தப்படுகிறான். டாடா, பிர்லா, அம்பானி, அதானி இப்படி ஆண்களைத்தான் முதன்மைப்படுத்துகிறார்களே ஒழிய எந்த ஒரு பெண் தொழில் அதிபர்களுடைய பெயர்களும் வெளிவருவதில்லை. அதே போலதான் கல்வியிலும் இன்னைக்கு எல்லா பெண்களும் படிக்கிறாங்க, முன்னாடி மாதிரி கிடையாது. இன்னைக்கு எல்லா பெண்களும் கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். தமிழகம் கல்வியில் முன்னேறி கொண்டு வருகிறது. ஆனால் அந்த கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தோடு நின்று விடுகிறது, உயர்கல்வியை எட்டுவதில்லை. அப்படியே உயர்கல்விக்கு சென்றாலும் அந்த பெண்கள் வேலை வாய்ப்பு என்ற தளத்திற்கு போக முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அப்படியே வேலைக்கு சென்றாலும் அங்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் அவர்களுக்குரிய பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இப்படி பெண்களுக்கான பிரச்சனைகள் என்று பார்க்கும்போது பெண் உயர் சாதி பெண்களாலையும் அவள் பாதிக்கப்படுகிறாள், உயர் சாதி ஆண்களாலையும் பாதிக்கப்படுகிறாள். சாதியால், நிறத்தால், மொழியால், இனத்தால், பொருளாதாரத்தால் இப்படி பல்வேறு வகையில் பெண்களை கூறு போட்டு பார்க்கின்ற இந்த சமூகம்
பெண் என்ற ஒற்றை சொல்லில் மட்டும் அவளை ஒரு பெண்ணாக மட்டுமே, அவளை ஒரு நுகர்வு பொருளாக மட்டுமே பார்க்கிறது. அதனால்தான் ஒரு பெண் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும், அவள் எந்த மொழி பேசுபவளாக இருந்தாலும், எந்த நிறத்தை உடையவளாக இருந்தாலும், என்ன படித்தவளாக இருந்தாலும் படிக்காதவளாக இருந்தாலும், பணக்காரியாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அவள் கற்பழிக்கப்படுகிறாள். அதுல மட்டும் இந்த சமூகம் பெண்ணை பாகுபடுத்தி பார்ப்பதே கிடையாது. அவள் பெண், அவ்வளவுதான். இதனாலேயே பெண்ணுக்கான பிரச்சனை என்பது வளர்ந்து கொண்டே போகிறது. இன்னைக்கு வயது வித்தியாசமே கிடையாது. இப்போ போன வாரத்துல கூட மயிலாடுதுறை பக்கம்னு நினைக்கிறேன், 3 வயது சிறுமி கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள். 3 வயது சிறுமிக்கு என்ன தெரியும்? அப்ப இந்த சமூகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? அதனால்தான் பெண்கள் வாழ தகுதியே இல்லாத நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதலிடம் வகித்துக் கொண்டிருக்கிறது. இதைவிட கேவலமான ஒரு சம்பவம் வேற எங்கேயுமே இருக்காது. அதே போன்று 58 நாடுகளை ஒரு கணக்கெடுப்பு செய்ததுல சமத்துவமின்மை, பொருளாதாரத்திலையும் சரி வேலை வாய்ப்பிலையும் சரி சமத்துவம் இல்லாத நிலையில இந்தியா 53வது இடத்துல இருக்குது. ஆனால் நாம் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அரசியலில் பெண்கள் எந்த அளவுக்கு பங்கெடுக்கிறார்கள் என்பதில் மட்டும் இந்தியா 24வது இடத்தை பிடித்திருக்கிறது என்று ஒரு ஆய்வு சொல்கிறது. இந்த சூழலில் நாம் மகளிர் தினம் கொண்டாடும் வேலை இது ஒரு கொண்டாட்டமாக நடக்க வேண்டுமா, அல்லது இந்த மாதிரி நம்மை பற்றிய பிரச்சனைகளை ஒட்டி அவற்றை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு தினமாக, அவைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு தினமாக அமைய வேண்டுமா என்பதை நாம் தான் சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு பொருளாதாரத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லா பெண்களும் வேலைக்கு போய் பொருளீட்டக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்க. எல்லா பெண்களுமே சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஏன் கிராமங்களில் கூட எடுத்துக்கிட்டோம்னா 100 நாள் வேலை திட்டத்தில் வயதானவர்கள் கூட அதில் போய் வேலை செஞ்சு பொருளீட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அதே பெண்கள் ஏடிஎம்மோட பின் நம்பர் தெரியாதவர்களாகவும் இருக்கிறார்கள். தனது அன்றாட தேவைகளுக்காக கூட, அடிப்படை தேவைகளுக்காக கூட தனது குடும்ப உறுப்பினரிடமோ அல்லது குடும்ப தலைவரிடமோ கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு அவல நிலைக்குத்தான் பெண்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அரசியல் எடுத்துக்குவோமே, அரசியலில் இதுவரைக்கும் இந்தியாவில் 14 பிரதமர்கள் இந்தியாவை ஆட்சி செஞ்சிருக்காங்க. அதுல ஒரே ஒரு பெண் பிரதமர் தான் இதுவரை இந்தியாவை ஆண்டிருக்கிறார், அவர் இந்திரா காந்தி. அதே போல தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் 13 முதலமைச்சர்கள் இதுவரை இருந்திருக்கிறார்கள். 2 பெண் முதலமைச்சர்கள் தான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்திருக்கிறார்கள். 35 அமைச்சர்கள் இருக்காங்க, ஆனா 2 பெண் அமைச்சர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இப்படி சமத்துவமின்மை என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த சமத்துவமின்மை என்பதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது. இந்த சமத்துவம் என்பது, ஆண் பெண் பாலின சமத்துவம் என்பது எங்கெல்லாம் ஓங்கி ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் பெண்களுக்கான பிரச்சனைகள் குறைந்து கொண்டுதான் இருக்கிறது. பெண்களுடைய பிரச்சனை என்று பார்க்கும்போது இது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் மட்டும் கிடையாது. வல்லரசு நாடான அமெரிக்காவை ஆட்சி செய்த ஒபாமா கூட தன்னுடைய மகள் குட்டைப்பாவாடை அணிந்து வெளியே செல்வதை பயந்துட்டே இருப்பாராம். அந்த பொண்ணு வீடு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு மனதுக்கு நிம்மதி கிடைக்கும். அந்த சூழ்நிலையில் உலகம் முழுக்க பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை என்பதை இதன் மூலம் நாம் உறுதிப்படுத்தலாம். இதையெல்லாம் பேசி, இதையெல்லாம் நாம் சிந்தித்து செயல்படக்கூடிய தினமாகத்தான் இந்த மகளிர் தினம் அமைய வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி.